டுடே சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்று அதாவது நேற்று காலை வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம்க்கு எதிராக ஜேஎஸ்கே சதீஷ்குமார் ஆகிய நான் வந்து ஜேஎஸ்கே ஃபிலிம் கார்ப்பரேஷன் நிறுவனத்தோட உரிமையாளர். என்னுடைய நிறுவனம் சார்பாக வந்து தேசிய விருது பெற்ற படங்கள் தங்கமீன்கள், குற்றம் கடிதல், விஜய் சேதுபதியோட நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், இதற்கு தான் ஆசைப்பட்ட பாலகுமாரா, இப்போ சமீபத்தில் தரமணி, புரியாத புதிர் போன்ற படங்கள் வந்து தயாரித்த தயாரிப்பாளர். நான் வந்து தயாரிப்பாளர் சங்கத்திற்கு எதிராக ஒரு வழக்கு ஒன்று நேற்று தாக்கல் செஞ்சுருந்தேன். அந்த வழக்கோட ஷரத்து, அதில் இருக்கிற கண்டென்ட் என்னன்றதை பகிர்ந்துக்கிறதுக்காக தான் நான் இப்போ உங்கள்கிட்ட என்னுடைய பதிவை வந்து உங்கள்கிட்ட பதிவிடுறேன். அதாகப்பட்டது 2004 நான் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து உறுப்பினராக இருக்கேன். இது வரைக்கும் 20க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் தயாரித்திருக்கேன். இப்போ பைப்லைனில் ஒரு 5 படம் இருக்குது. இது தயாரிப்பாளர் சங்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு தயாரிப்பாளர்களோட நலன் காப்பதற்கும் ஒரு தொழில் பாதுகாப்பிற்கும் ஒரு கேடயமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் தயாரிப்பாளர் சங்கம். இது வந்து மிகப்பெரிய ஜாம்பவான்கள் உருவாக்கி வச்சுட்டு போன ஒரு சங்கம், பாரம்பரியமான ஒரு சங்கம். பைலா பிரகாரம் வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டை வந்து பிரேக் பண்ணி எடுக்கிற அதிகாரம் இவங்களுக்கு கிடையாது. சொசைட்டி ஆக்ட்லேயே என்ன சொல்லுதுன்னா, அதாவது வந்து சங்கத்தில் இருக்கிற நிதி பணம்ன்றது வந்து 1250 பேரோட உரிமைக்குள்ள ஒரு தொகை. அதை வந்து நீ எப்படி இப்போ ஒரு 200 பேருக்கு வந்து ஒரு அன்பு தொகை, ஒரு 100 பேருக்கு வந்து ஓய்வூதியம் கொடுக்க முடியும்? யாரோட ஒப்புதலில் அதை கொடுக்குறீங்க? டிசர்வ்டு பர்சனுக்கு போதா? முதல்ல வந்து ஒரு டிசேபிள்டு பர்சன் அவங்களுக்கு போகணுன்னாலே அந்த பணத்தை எடுத்தால் அதுக்கு அந்த எதுக்காக கொடுத்தாங்கன்ற காரணத்தை வந்து ஒரு ஈஸியில் அப்ரூவல் வாங்கி முதல் பொதுக்குழுவில் கூட்டி அந்த முதல் பொதுக்குழுவில் எல்லாரோட ஒப்புதல் வாங்கணும். அப்போ பைலா பிரகாரமே நடக்கலையே. பைலா பிரகாரம் பார்த்தா 2 பொதுக்குழு நடக்கலையே. மந்த்லி அஜெண்டா அனுப்பணுமே, அது அனுப்பலையே. மாதம் ஒரு சர்க்குலர் அனுப்பணும். இந்த மாதம் வந்து இந்த நபர் வந்து உறுப்பினராக இருக்கார், இந்த மாதம் எங்களுக்கு இவ்வளோ சந்தா வசூலாக இருக்குது, இந்த மாதம் இத்தனை படங்கள் வந்து டைட்டில் பதிவுக்கு வந்து வந்திருக்கு, இதை நாங்கள் அப்ரூவல் பண்ணியிருக்கோம், ஈஸியில் இதெல்லாம் நடத்தியிருக்கோம், இதெல்லாம் அஜெண்டா, புகார்கள் வந்திருக்கு, இதை வந்து நாங்கள் வந்து ஆர்பிட்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து சங்கத்தோட நாம்ஸ். அதை வந்து யாருக்கு தெரியப்படுத்துனீங்க? எல்லோரும் ஒரு பிளைண்ட் டேட்டில் உட்கார வச்சுருக்கீங்க. யாருக்கு என்ன நடக்குது, 2 ஆண்டில் என்ன நிர்வாகம் பண்ணுச்சு, எதுவுமே கிடையாது. நீங்கள் மாத்திரம் ஒரு சங்க நலனுக்காக ஒரு ஸ்ட்ரைக் அப்படின்னா எல்லோரும் ஒட்டுமொத்தமாக போய் ஒன்றா நின்று எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறோம். அப்போது சங்கத்தில் வந்து பைலாவை ஃபாலோ பண்ணுறேன்னு எப்படி சொல்ல முடியும்? சொசைட்டி ஆக்டில் என்ன சொல்லுது? ஒரு பணம் வந்து எடுக்கலாம்னு சொல்லுதா? கிடையாது. ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டை வந்து எடுக்கிறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அதை வந்து ஒரு ஈஸியில் வச்சு பாஸ் பண்ணி பொதுக்குழுவில் அப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொண்டு வரணும். அப்போ கூட சட்டத்தில் இடம் கிடையாது. சொத்தை பாதுகாக்கலாம், நிதியை பாதுகாக்கலாம். அந்த நிதியை வந்து உடச்சி தான் இஷ்டத்துக்கு வந்து யாருக்கு வேணாலும் கொடுப்பேன் அப்படிங்கிறது வந்து எந்த வகையில் நியாயம்? பைலா எப்படி ஃபாலோ ஆகும்? நிச்சயமாக பைலா பாலிசி டிசிஷன்ஸ் எடுக்கும்போது இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸ்க்கு தெரியப்படுத்தணும். அவங்களுக்கு யாருக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பற்றி தெரியும்? யாருக்குமே தெரியாது. இவங்க கூட இருக்க ஒரு 30 பேர் 20 பேருக்கு தான் தெரியும் என்ன பண்ணுறாங்க, என்ன ப்ராஜெக்டோட காஸ்ட்டு, எந்த சேனலுக்கு விற்றுருக்காங்க, என்ன வருவாய் வருது, என்ன ஸ்பான்சர் வருது, யாருக்கு சொன்னாங்க? எதுவுமே கிடையாது. 2 பொதுக்குழு நடந்து 2 வருஷமாக அவங்க கணக்கு தாக்கல் பண்ணி முறையாக இந்த நிர்வாகம் வந்து நியாயமாக நடந்திருந்தா ஏன் இப்போ இந்த ப்ரோக்ராமை தடை கேட்டு பண்ண போகிறோம்? நல நிதிக்காக வர பணத்தை யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? இதுதான் பிரச்சனை இங்கே. அதனால் பைலா ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்லவே முடியாது. ஒரு முரண்பட்ட கருத்து எங்கே வருதுன்னா, இளையராஜா 75 பாராட்டு விழான்றாங்க. பாராட்டு விழாவை நடத்துங்க. நிதி திரட்டும் விழாவை நடத்துங்க. இப்போ பாராட்டு விழாவில் அப்படியேற்பட்ட ஒரு மாமேதையை வர வச்சு அவரை நீங்கள் கௌரவிச்சு அனுப்புறது தான் பாராட்டு விழா. ஆனால் அந்த இடத்துல வந்து அவரை பர்ஃபார்ம் பண்ணி அதை நாங்கள் வந்து டிக்கெட்டாக விற்று காசாக்க போகிறோன்றீங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? எனக்கு பணம் கொடுங்கன்னு கேட்குறாரு. அந்த இடத்துலையே அது பாராட்டு விழாமல் ஆயிடுச்சு. ஒருத்தருக்கு பாராட்டுறதுக்கு முதல்ல வந்து பணம் கொடுத்து பாராட்டுற இடம் இங்கே தான் நடக்குது. ரெண்டாவது, நான் கேள்விப்பட்டவரை அவருடைய இந்த ஷோவை நடத்துறதுக்கு அவர் கேட்குற காஸ்ட் வந்து 3.5 கோடி ரூபா. ஒரு 3.5 கோடி ரூபா கொடுத்து ஒரு பாராட்டு விழா நடத்துறதுன்றது எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு நடந்ததாக இது வரைக்கும் ஒரு கேள்விப்பட்ட மாதிரி கூட இல்லை எனக்கு. அதனால் இதுலேயே ஒரு பெரிய முரண்பாடு இருக்குது. பாராட்டு விழாவுக்கு பணம் கொடுத்து யாரை பாராட்ட போகிறோமோ அவங்கள வர வச்சு அவங்கள பர்ஃபார்ம் பண்ண வைக்கணுமா? அந்த இசை ஞானின்ற மாமேதையை வர வச்சு கௌரவப்படுத்தி நீங்கள் எல்லாரும் வந்து அவருடைய பாடல்களை பர்ஃபார்ம் பண்ணி அவர் ஒரு 2 பாட்டு பாடிட்டு அதை வந்து எல்லா பெரியவர்களும் வந்து ரசிகர்களும் கலந்துக்கிட்டு ஆரவாரமாக சந்தோஷமாக கொண்டாடுற நிகழ்வை
நாங்கள் நிதி திரட்டுற விழாவாக மாற்றுறோம் அப்படின்னா அப்போ அது பாராட்டு விழா இல்லை. இது வந்து நிதி திரட்டும் விழா. நிதி திரட்டும் விழாவுக்கு 3.5 கோடி ரூபா அவருக்கு சம்பளம். ராஜா சாரே வந்து சங்கத்துக்கு ஒரு 50 கோடி ரூபாய்க்கு மேல தரணும், ராயல்டி கேட்ட விஷயத்துல 50 கோடி ரூபாய்க்கு மேல தரணும்னு சொல்லிட்டு சங்கத்திலே சொல்றாங்க. ஜே.கே. ரித்திக் சார், பாரதி ராஜா சார்லாம் தலைமைச் செயலகத்துல சிஎம் பார்த்துட்டு வரும்போது இந்த விஷயத்தை சொன்னாங்க. அவரே 50 கோடி ரூபாய்க்கு மேல சங்கத்துக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது யாருக்கு லாபமா இருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்றது? அதாவது ஒரு விஷயம் நீங்கள் யோசிக்கணும். அதாவது நானும் வந்து இளையராஜாவோட ரசிகன் தான். அதாவது இந்த உலகத்தில் வந்து இளையராஜாவோட பாடல் விரும்பாத நபர்களே இருக்க மாட்டாங்க. எனக்கு இதில் ஒரு முரண்பட்ட கருத்து எங்கே வருதுன்னா, இளையராஜாவுக்கு இளையராஜா 75 பாராட்டு விழான்றாங்க. பாராட்டு விழாவை நடத்துங்க. நிதி திரட்டும் விழாவை நடத்துங்க. இப்போ பாராட்டு விழாவில் அப்படியேற்பட்ட ஒரு மாமேதையை வர வச்சு அவரை நீங்கள் கௌரவிச்சு அனுப்புறது தான் பாராட்டு விழா. ஆனால் அந்த இடத்துல வந்து அவரை பர்ஃபார்ம் பண்ணி அதை நாங்கள் வந்து டிக்கெட்டாக விற்று காசாக்க போகிறோன்றீங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு பணம் கொடுங்கன்னு கேட்குறாரு. அந்த இடத்துலையே அது பாராட்டு விழாமல் ஆயிடுச்சு. ஒருத்தருக்கு பாராட்டுறதுக்கு முதல்ல வந்து பணம் கொடுத்து பாராட்டுற இடம் இங்கே தான் நடக்குது. ரெண்டாவது, நான் கேள்விப்பட்ட வரை அவருடைய இந்த ஷோவை நடத்துறதுக்கு அவர் கேட்குற காஸ்ட் வந்து 3.5 கோடி ரூபா. ஒரு 3.5 கோடி ரூபா கொடுத்து ஒரு பாராட்டு விழா நடத்துறதுன்றது எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு நடந்ததாக இது வரைக்கும் ஒரு கேள்விப்பட்ட மாதிரி கூட இல்லை எனக்கு. அதனால் இதுலேயே ஒரு பெரிய முரண்பாடு இருக்குது. பாராட்டு விழாவுக்கு பணம் கொடுத்து யாரை பாராட்ட போகிறோமோ அவங்கள வர வச்சு அவங்கள பர்ஃபார்ம் பண்ண வைக்கணுமா? அந்த இசை ஞானின்ற மாமேதையை வர வச்சு கௌரவப்படுத்தி நீங்கள் எல்லாரும் வந்து அவருடைய பாடல்களை பர்ஃபார்ம் பண்ணி அவர் ஒரு 2 பாட்டு பாடிட்டு அதை வந்து எல்லா பெரியவர்களும் வந்து ரசிகர்களும் கலந்துக்கிட்டு ஆரவாரமாக சந்தோஷமாக கொண்டாடுற நிகழ்வை நாங்கள் நிதி திரட்டுற விழாவாக மாற்றுறோம் அப்படின்னா அப்போ அது பாராட்டு விழா இல்லை. இது வந்து நிதி திரட்டும் விழா. நிதி திரட்டும் விழாவுக்கு 3.5 கோடி ரூபா அவருக்கு சம்பளம். விஷாலுக்கு அகேன்ஸ்டாக எப்பவும் பார்த்தீங்கன்னா சுரேஷ் காமாட்சி சார், ஜே.கே. ரித்திக் சார், ஒரு குறிப்பிட்ட தயாரிப்பாளர்கள் தான் அவருக்கு அகேன்ஸ்டாகவும் அவர் பண்ணுறது தப்புன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பெரிய பெரிய ஆளுங்களாகவும் இருக்காங்க. இப்போ ரஜினி சார் இருக்காரு, அவங்க பொண்ணு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்காங்க. கமல் சார் இருக்காரு, ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல்னு அவரும் வச்சு. ஆக்சுவலி நீங்கள் சொன்ன அந்த 1000 சொத்தம் கணக்கில் அவங்களும் ஒரு மெம்பராக தான் வராங்க. ஏன் ஒரு தனிப்பட்ட முறையிலையோ இல்லை விஷாலை கூப்பிட்டோ இந்த மாதிரி அவங்க பேசினா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்ற இது ஏன் பண்ண மாட்டாங்க? அதாவதுங்க, இதெல்லாம் வந்து இப்போ நான் இந்த வழக்கு போட்டதுக்கு காரணம் வந்து என்னை யாராவது வந்து பின்னாடி வந்து ஏற்க போகிறாங்க கிடையாது. எனக்கு என் சங்கத்து மேலே இருக்கிற நலன், எனக்கு என்னுடைய சக நண்பர்கள் தயாரிப்பாளர்கள் மேலே இருக்கிற அக்கறை, என்னுடைய பாதுகாப்பு எல்லாமே அடங்கியிருக்கு. இது வந்து நான் சொந்தமாக இந்த விஷயத்தை வந்து கையாளணும், இந்த விஷயத்தை வந்து நம்ம எடுத்துரைக்கணும், அதை வந்து நம்மளுடைய ரைட்ஸை ஹோல்ட் பண்ணணுன்றதுக்கு பண்ணுற விஷயம். நீங்கள் ஏன் வரல அப்படின்னு யாரையும் கேட்குற உரிமை எனக்கு கிடையாது. நான் இப்போ ரஜினி சாரியே வந்து இப்போ ஒரு பொது பிரச்சனைகள் இங்கே இருக்குது. இப்போது போன ஒரு 2 மாதம் ஸ்ட்ரைக் நடந்தது. அப்போது வந்து இண்டஸ்ட்ரியே டோட்டலாக ஷட் டவுன் இருந்தது. யூனிஃபார்மிட்டியாக எல்லா படமும் ஸ்ட்ரைக்கில் கலந்துக்கிட்டு யாரும் வந்து படப்பிடிப்பு நடத்தாமல் இருந்தாங்க. அப்போ சில படங்களுக்கு மாத்திரம் எக்ஸம்ஷன் கொடுத்து ஷூட்டிங் நடந்தது. அப்போது நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க, அதில் ஒரு ப்ரொடக்ஷன் பாய், அதில் வந்து ஒரு கேமராமேனு, லைட் பாய், இவங்க எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த அமைப்பில் அந்த படத்தில் ஒர்க் பண்ணுற ஒரு 100 பேருக்கு மாத்திரம் சம்பளம் போகுது. ஆனால் மீதி பேரெல்லாம் படம் ஷூட்டிங் போகக்கூடாதுன்னு நம்ம நிப்பாட்டி வைக்கிறோம். ஒரு 100 வீட்டில் மாத்திரம் வந்து அடுப்பு எரியுது, மீதி பேருக்கெல்லாம் வீட்டில் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ யூனிஃபார்மிட்டி இல்லைன்னு சொல்லி அந்த நேரத்தில் தான் 2 மாதமாக ஸ்ட்ரைக் நடக்குது. தமிழ் திரைப்படத்துறையிலேருந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு நீங்கள் வளர்ந்துருக்கிறீங்க, இது உங்களுடைய பொறுப்பு இல்லையா? நீங்கள் ரெண்டாவது இன்றைக்கி வந்து ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க, அரசியலுக்கு வந்துட்டீங்க. நீங்கள் நாட்டை சுத்தப்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் வளர்ந்து வந்த வீட்டை சுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி கேள்வி கேட்ட முதல் ஆள் நான் தான். அதனால் இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து ரஜினி சார் வந்து தலையிடணும், கமல் சார் தலையிடணும் அப்படின்றதெல்லாம் கேட்குற உரிமை எனக்கு கிடையாது இந்த விஷயத்தில். ஏன்னா அவங்க சங்கத்தில் வந்து ஒரு தயாரிப்பாளர்ன்ற முறையில் அவங்களுக்கு அக்கறைப்பட்டு அவங்க தேவைகள் ஏதாவது இருந்தால் அவங்க வந்து இதை எக்ஸ்போஸ் பண்ணலாமே தவிர நான் நீங்கள் பண்ணி ஆகணும்னு யாரையும் கேட்குற இடத்துல நான் கிடையாது. இன்னொன்று, தனிப்பட்ட முறையில் விஷால் மேலே எந்த எதிர்ப்பும் நமக்கு யாருக்கும் கிடையாது. சங்கத்தில் இருக்கிற தலைவர் மேலே தான், அதாவது அந்த பொறுப்புக்கு அவர் வரும்போது நடக்கிற விஷயங்களுக்கு தான் நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இதே வந்து விஷால் செஞ்ச நல்ல விஷயங்களை நான் பாராட்டியும் இருக்கேன். இதே வந்து விஷாலை வந்து கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வந்து பூட்டு போட்டு அன்றைக்கி வந்து ஒரு நாள் வந்து காவலில் வச்சுருக்கும்போது அவரை போய் பார்த்த ஆளில் நானும் ஒரு ஆள் தான். ஏன்னா அவரும் ஒரு சக நண்பர், சக தயாரிப்பாளர் தான். ஆனால் அதே நேரத்தில் இங்கே தவறுகள் இருக்கும்போது அந்த தவறுகளை சுட்டி காட்டி அதை வந்து சரி செஞ்சிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குன்றதால செய்யப்பட்ட வழக்கு தான் இந்த வழக்கு. எந்த தனிப்பட்ட காரணத்திற்காகவும் தனிநபர் தாக்குதலுக்காகவும் இது கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், வெளிப்படைத்தன்மையை கொண்டு வாங்க. இளையராஜா ப்ரோக்ராமோட அஜெண்டா என்ன, அதுக்கான ஸ்பெண்டிங் என்ன, அதுக்கான ஸ்பான்சர் என்ன, அதுக்கான ரெவென்யூ என்ன, எந்த சேனலுக்கு கொடுக்குறோம்,
என்ன மாதிரி டிக்கெட்டிங் நடக்குது, யாரெல்லாம் பண்ண போகிறோம், இந்த கமிட்டியில் தயாரிப்பாளர்கள் மாத்திரம்தான் இருக்கணும்னு கொண்டு வரணும். அதில் ரமணான்னு ஒரு கேரக்டரை கொண்டு வந்து நடிகர் சங்கத்திலேருந்து கொண்டு வந்து போடுறாங்க. இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவித்து தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். வெளிப்படைத்தன்மை இருந்தால், நான் இப்போவும் அதை தான் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி சொல்கிறேன், இந்த நிர்வாகம் இந்த 7 கோடி கையாடல் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் அவர்கள் செய்த முறை எல்லாமே தவறு. எதையுமே வந்து முறையாக செஞ்சால் யாரும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது. அந்த வழிமுறையும் முறையும் தவறுன்றது தான் என்னுடைய கருத்து. இப்போ நீங்கள் கோர்ட்டுக்கு இப்போ போனதுக்கு பதிலாக இந்த நிகழ்ச்சி அனௌன்ஸ் பண்ணும்போதே போயிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இப்போ இவ்வளோ பொருட்செலவு அவங்க செஞ்சதுக்கப்புறம் இப்போ கோர்ட்டு இது தடை கொடுக்குது அப்படின்னா அதுக்கான கேள்விகள் கேட்பாங்கல்ல, நாங்கள் இத்தனை லட்சம் செலவு பண்ணி. நான் தான் அதுக்கு தான் காரணம் சொல்லிட்டேனே. அதாவது எடுத்தோன்னே ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்கும்போது அது தடை கேட்கக்கூடாது. அது நல்லபடியாக ஆரோக்கியமாக நடக்குது. அப்போவே நம்ம கேட்டுட்ருக்கோம், கணக்கு வழக்கு கொடு, இதுக்கான அஜெண்டா கொடு, கமிட்டியில் எல்லாரையும் போடுன்னு. நாங்கள் எல்லாரையும் போடுறோம், எல்லாரையும் ஓப்பனாக உட்கார வச்சு பேச போகிறோம். நாங்கள் பேசுவாங்கன்னு காத்துக்கிட்டே இருக்கோம். காலதாமதம் ஆகிக்கிட்டே இருக்குது. காலதாமதமாகி இப்போ நெருக்கத்தில் வரும்போது அவங்க எதுவும் பண்ணுற மாதிரி தெரில. கணக்கு வழக்கு இல்லை, வெளிப்படைத்தன்மை இல்லை, உண்மை நிலைமை என்னன்னு யாருக்கும் தெரியல. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ நம்ம வந்து தடை கேட்குறோம், கண்டிஷனலாக ஸ்டே கேட்டுட்ருக்கோம். என்ன கேட்டுட்ருக்கோம், வைப்பு நிதி காணணும், அந்த வைப்பு நிதி இப்படியெல்லாம் கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த ப்ரோக்ராமில் எங்களுக்கு 7 கோடி வரும்ன்றீங்க. சரி, ஓகே, அந்த 7 கோடியை முதல்ல எடுத்த வைப்பு நிதியாக வந்து நீங்கள் போட்டுருங்க, போட்டுட்டு ப்ரோக்ராமை நடத்துங்கன்னு தான் கேட்குறமே தவிர, அதனால் எப்படி லாஸ் ஆயிரும்? இப்போ நான் இதை கேட்காம இருந்தாலும் யாருக்கும் வந்து வெளியில் இந்த விஷயம் வந்து இவ்வளோ ரெவென்யூ ஜென்ரேட் ஆகிற விஷயம் வந்து ஜென்ரேட் ஆகுதா இல்லையான்றதும் தெரியாது. அதில் இருக்கிற உண்மைகள் என்னன்றது தெரியாது. அந்த ப்ரோக்ராம் அஜெண்டாவே யாருக்கும் தெரியாமல் போயிடும். டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.